ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிகளை பொறுத்த முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். நேத்து நமக்காக சூப்பர் டேங்க்ஸ் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேத்து யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அசிந்தா, பிருத்திவிராஜ், ஜேம்ஸ் பர்க், ராஜேஸ்வரி சண்முகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் மனோ, இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தளபதி வர்றாரா, முதலமைச்சர் 2026 முதலமைச்சர் வர்றார். பாருங்க 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 பாருங்க. நான் ஏதோ பார்த்து நினைக்கிறேன். ஜூம் பண்ணி ரீவைண்ட் பண்ணு. நிறுத்து. நீங்களும் பாத்தீங்களா? அப்ப நான் பார்த்து கரெக்ட் தானே? என்னங்க இது? 2026 முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? என் கண்ணையும் நம்ம நம்ப முடியலங்க. அதாவது ஜம்ப் பண்றாரு. அதாவது நீங்களே இந்த மாதிரி எகிரி குதிச்சிங்கன்னா உங்க கட்சிக்காரங்க எப்படி எகிரி குதிப்பாருங்க? கரெக்டு தான். பெரிய அணில பார்த்து சின்ன சின்ன அணில் குஞ்சுங்க நல்லா காப்பி அடிக்குது. இவருதான் முதலமைச்சராக போறாரு 2026. இப்ப பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா? ஜம்பிங்க பாத்தீங்களா? இந்த ஜம்பை தான் அவனுங்க பண்றானுங்க தொடர்ந்து. என்னங்க இது? ஒரு தலைவன் இது என்ன படம் ஷூட்டிங்கா பண்ற? எகிரி குதிக்கிற குழந்தையாப்பா நீ? நீ அரசியல்வாதி. நீங்க அடுத்த வருஷம் முதலமைச்சராக போறீங்க, தமிழ்நாடே காப்பாற்ற போறீங்க. நீங்க இப்படி பண்றீங்களே விஜய் சார், உங்களை பார்த்து அணில் குஞ்சுங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதானே பண்ணுவாங்க உங்க ரசிகர்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நேத்து நம்ம ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருப்போம். இன்னைக்கு அந்த பிரஸ் மீட் எதுக்காக கொடுத்தாருன்றத நம்மளுக்கு தெளிவாவே தெரியுதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பா நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன்ப்பா, எல்லா இடத்துலயும் ஷூட்டிங் போறீங்க. நீங்க ஷூட்டிங் போகும்போது நான் சொல்லிட்டா போறீங்க, நான் ஷூட்டிங் போறேன், என் வேலைக்காக போறேன், அதுல யாரும் என்னெல்லாம் பின் தொடராதீங்க, நான் என்னுடைய சொந்த வேலைக்காக நான் போறேன், நடிக்கிறதுக்கு போறேன், கொடைக்கானலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி மதுரைக்கு வரத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? யாரும் வராதுன்னு சொல்றதுக்காக ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்களா? இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. எனக்கு எதுமா தெரியுது, யாரும் வராதீங்க, வாங்கடா, யாரும் என்ன தொடராதீங்க, பின் தொடருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா பிரஸ் மீட் கொடுத்து அடுத்த அரை மணி நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே கூட்டம் பக்கா செட்டிங் போட்டாங்க. இவங்க என்ன காட்டுறாங்க? எனக்கு தான்டா கூட்டம் அதிகம் பாருங்கடா. அரசியல்ல சும்மா ஒரு என்ட்ரிக்கே பாத்தீங்களா கதி கலங்குது, ரோடே பிளாக் ஆயிடுச்சு, என்ன பார்க்க சூழ்ந்துன்னு வரானுங்க எல்லாரும் கும்பலா. பாத்தீங்களா? இப்பவே அப்படின்னா நான் எலெக்ஷன்ல நான் தேர்தல் அன்னைக்கு இந்த அளவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, யாருமே இந்த மாதிரி கூட்டமே கூடுந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்டிங். அது எப்படிங்க? பர்சனல் வேலைக்காக போற நீங்க அது எப்படி பிரச்சார வண்டி எடுத்து திருப்பி தலையை வெளியே விட்டு கை காட்டுவீங்க? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுள்ள கமிஷனர் தெளிவா சொல்லிட்டாரு, நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு. அதை மீறி நீங்க இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணிட்டு எனக்கு கூட்டம் வருது பாத்தியா அப்படின்னு நீங்க ஒரு கெத்து காமிச்சீங்கன்னா இதெல்லாம் எப்படி ஏத்துப்பாங்க? இதுதான் நீங்க முதலமைச்சரா நான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போறீங்களா? இல்ல, எனக்கு புரியலங்க. இந்த மாதிரி பண்றதுனாலதான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட வரீங்களா? இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. ஆனா சொல்ல மாட்டீங்க. நைஸா ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு பக்காவை செட்டிங் பண்ணி கும்பலை வர வச்சு, அதுவும் பாருங்க அப்ப கூட எகிரி குதிக்கிறான். ஏன் மேல ஏறாதீங்கப்பா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அழுதுன்னு ஒரு ரொம்ப சோகமா ஒரு ட்வீட் போட்டீங்க. இந்த மாதிரி வராதீங்க, யாருமே மேல எகிரி குதிக்காதீங்க, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி சொன்னீங்களே. உங்க பேச்ச எவனாவது உங்க ரசிகர்கள் கேட்டானா? எவனா ஒருத்தன் கேட்டானா? எவனும் கேட்கல. இங்கேயும் எகிரி குதிக்கிறான், தாவுறான், கதறான், என்னென்னவோ பண்றாங்க அவன். இதுல விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். இப்ப இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க. பால் ஊத்துறானுங்க. டேய், அது கட் அவுட் இல்லடா, அது மனுஷன் மேல பால் ஊத்துறீங்க. அங்க போலீஸ்கார மேல பால் ஊத்தி அவங்க என்னடா பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் பப்ளிக்ல பண்ணலாமா? ஒரு மனித மேல பாலை ஊத்துவீங்களா நீங்க?
அன்பை தெரிவிங்கன்னா வணக்கம் சொல்லுங்க, ஒரு ஓரமா இல்லைங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஓரமா நின்று பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் பக்காவா பண்ணுங்கயா. எல்லா கட்சிக்காரங்க அப்படிதானே பண்ணாங்க, எல்லா கட்சி சார்ந்தவர்களும் அப்படித்தானே பண்ணுவாங்க. ஒரு முதலமைச்சரோ யாரோ ஒரு பெரிய ஒரு விஐபி வராங்கன்னா கரெக்டா போலீஸ்காரங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டா ரூட் போட்டு கொடுத்துருவாங்க. சார் நீங்க இப்படி போங்க, இப்படி வாங்க, நீங்க வந்து கரெக்டா வந்து உங்க ஆளுகளை வந்து இந்த இதில் வந்து பிளாக் பண்ணிடுவோம், இதெல்லாம் வந்து பக்கா வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் இது நடைமுறைங்க. ஆனா இப்படி இல்லாம நேற்று மதுரையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராபிக் ஜாமு, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நிக்க முடியாம பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீஸ்காரங்களாம் வந்து நேற்று தாடி போயிட்டாங்க. என்னடா அது இப்படி பண்றானுங்க, அப்படியே அந்த 2 வீலர் எடுத்துன்னு போய் சர்க்கஸ் காட்டுறானுங்க. எப்படி சர்க்கஸ் காட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு அதாவது மக்களுக்கு வந்து தேடி பிடிச்சி என்னென்ன பண்ணணும் இப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிக்கின்னு ஒரு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி இதெல்லாம் எப்படி இது ஏற்றுக்க முடியாது? இதான் மக்கள் பார்த்து தானே இருக்காங்க. எனக்கு இது புரியல. எனக்கு அதை விட ஒரு படிச்ச பொண்ணுங்க, நான் பார்க்குறேன், இந்த படிச்ச பொண்ணு இது செய்யற நீங்க காரியத்தை நீங்க பாருங்களேன். யார்கிட்ட பேசுறாங்க? அவங்க அம்மாட்டையா? மதுரையா நீங்க? அவங்க ஐயோ நான் வந்து விஜய் அண்ணனை பார்த்துட்டேன் ஐயோ நான் நம்பவே முடியல, அப்படியே சினிமா நடிக்கிறேன் பார்த்தேன், நடிகர் அவ்வளவுதானே, அதுக்கே இவ்வளவு ஒரு ஹைப்பு. அப்ப இவங்கலாம் யாரு? சினிமால இருக்கிறவனை பார்த்து அவன் வந்து எப்படி அவன் பர்சனல் லைஃப் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, அவன் நல்லது பண்ணுவானான்னு தெரியாது, ஆனா முதலமைச்சர் ஆகிடுவாங்க. எப்படி அந்த சினிமால நடக்கிறது எல்லாமே நடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்புறீங்களா? எதுக்கு இந்த பெண் இவ்வளவு ஒரு அப்படியே பண்ணுது? அது ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க கேமரா வச்சு எடுக்கிறது இவங்களுக்கு தெரியாதான். நான் சொல்றது நீங்க பாருங்க, இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க, கேமரா வச்சு எடுக்கிறது பக்காவா தெரியுது, பக்கத்துல தான் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா வந்து அந்த பொண்ணு கேமரா எடுக்கிறது தெரியாதா? அப்படியே இவங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன் நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க எதுக்காக வந்து இந்த விஜயம் அவங்க சார்ந்த அந்த கூட்டத்தையும் பத்தி நாங்க வந்து போடுறோம்னா, தாவேக்கா பத்தி நாங்க வீடியோ போட்டுட்டே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்கறாங்க எதுக்குங்க நீங்க அவளை பத்தி. ஏன்னா நீங்க பாக்கணுங்க, அதாவது இந்த தமிழ்நாட்டுல ஒரு சினிமா நடிகனுக்காக எப்படி எப்படிலாம் பண்றாங்க. அதாவது நான் எல்லாருமே சொல்லல, இந்த கால இளைஞர்கள், அதாவது இந்த 17 வயசுல இருந்து அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு என்ன எதுன்னு தெரியாம ஒரு மூடர் கூட்டத்தை, அதாவது ஒரு கூட்டு அடக்கி இருக்கிறாங்க, வெளியே வரல. என்ன நடக்குது, அரசியல்னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க, விஜய் என்ன பண்ணாரு, அந்த சிந்தனைக்கே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் என்ன, விஜய் படத்துல நடிச்சாரு எனக்கு பிடிச்சிச்சு, அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆகணும், எனக்கு ஆகணும், அவருதான் டிவிக்கு அவர்தான் 2020 முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கத்துறாங்க. இதனாலதான் நாங்க தொடர்ச்சியா வீடியோ போறோம். டேய் இது பண்ணக்கூடாதுடா, இது அரசியல் வேறடா, இது வந்து சினிமா படம் கிடையாதுடா, நீங்க இது பண்றதுனால வந்து எங்க ஒரு நடிகனுக்கு வந்து தமிழ்நாட்டை தூக்கி கொடுத்தா என்ன ஆகும், அழிஞ்சிடும்டா டோட்டலாவே. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன தெரியுமா, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல ஸ்ட்ரிக்டா இருக்கு, போலீஸ்ல எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்குது. இப்போ வந்து அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், தலைவர் வந்துட்டானா எல்லாத்துலயும் நான் காப்பாத்திடுவான்டா. சோ இந்த மாதிரியான மனப்பான்மையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பின்னோக்கி முன்னாடி பார்க்க மாட்டாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நம்ம விஜய் அண்ணன் என்ன பண்ணாரு, விஜய் அண்ணன் எங்க இறங்கி போராடினாரு, இதெல்லாம் தெரியாதுங்க. சினிமால இருக்கும் போது சும்மா ஒரு அரசியல், அதாவது சும்மா அந்த இது மாதிரி நான் நல்லது பண்றதுக்காக ஒரு வேஷம் ஒண்ணு போட்டார தவிர உண்மையை இறங்கிலாம் பண்ணல. எனக்கு விஜய் மேல ஒரு உண்மையா ஓப்பனா சொல்லிட்டுமாங்க, விஜய் மேல வந்து எந்த விதமான ஆழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது, எங்களுக்கு கிடையாது. விஜய் வந்து அங்க ஏமாற்றப்பட்டு இருக்காரு, இது ஏமாத்தின்னு இருக்கானுங்க. அந்த ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் 2 பேரும் சேர்ந்து விஜயை ஏமாத்தின்னு இருக்காங்க. இதுதான் உண்மை. விஜய்க்கு தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, அவர் மேலோட்டமா பாக்குறாரு. அவங்க சொல்றாங்க, தலைவா பாத்தியா உனக்கு இவ்வளவு கூட்டாங்க, இதான் தலைவர் முதலமைச்சர், அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. ஆனா அவர் வந்து இப்போ நடக்கிறது அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறாரு. உங்களை வச்சுதான் அவங்க 2 பேர் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேடிக்கிறாங்க, தங்களை தானே நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக விஜய் என்ற ஒரு நடிகரை வந்து யூஸ் பண்ணி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்க போறாங்க.
இதுதான் உண்மை. விஜய் வந்து தயவு செய்து நீங்க சுதாரிச்சுக்கணும். இது வந்து சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. தயவு செய்து நீங்க வந்து இப்போ எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்போ பார்த்து வைங்க. நீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டனுக்கோ இல்ல வந்து கீழ் மட்டத்துல இருக்கோ தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. உங்களை வச்சு நல்லா வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒன்றிய அரசுல இருந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு. இப்ப நடத்த போறாங்க. சரிங்களா? இதுல வந்து அப்போது வந்து தமிழ்நாடோட முதலமைச்சர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு வந்து இது வந்து பவர் இல்ல, ரைட்ஸ் இல்ல, எங்களால பண்ண முடியாது, பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா யாருமே கேட்கல. இப்ப பாத்தீங்களா, அவங்களே அப்ரூவல் கொடுத்தாங்க. இங்க அவங்கதான் அப்ரூவல் கொடுத்தாதான் இங்க பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இங்க ஆளுங்களை வச்சு பண்ண முடியாது. அவங்கதான் ஆளுங்களை அனுப்புவாங்க, அவங்கதான் வந்து கணக்கு எடுப்பாங்க. இதுதான் உண்மை. இது பேசிக். ஆனா இது தெரியாம எல்லாருமே விஜய் முதல் கொண்டு போட்டாரு, எதுக்கு நடிக்கிறீங்க, ஏன் இது வந்து எடுக்க மாட்டீங்க, இந்த சாதிவாரி கணக்கு ஏன் எடுக்க மாட்டேங்க, உங்களுக்கு தான் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எதேதோ யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி போட்டுறது. கேட்டா ஆனா உடனே பீகார்ல எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்தாங்கல்ல, அதை அமுல்படுத்தினாங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இப்பயும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், முதல்ல கலைஞர் ஆட்சியில தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து சிலவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்த பாமக சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அப்புறம் சொல்ற இது வந்து பாமக கிடைத்த வெற்றி, நாங்க தான் வந்து இதுக்கு போராடணும். அப்படிங்களா? நீங்க தான் போராடினீங்களா? சட்டமன்றத்துல இது விஷயமா தீர்மானத்தையே வந்து ஏற்றாங்க. ஆனா அது கேட்கல. இது தொடர்ந்து வந்து மோடி அவர்களுக்கு வந்து இங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில பார்த்தா எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, இப்ப எடுக்கிறாங்க. ஆனா இது தெரியாமலாம் இதை வச்சு சீப்பான அரசியல் பண்ணிட்டு இப்ப யாரு மொக்க வாங்குறது? இதுதான் உண்மை. மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அதுக்காக தான் நாங்க தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக செயல்படுறவர்கள். அதாவது இந்த அரசு வந்து கரெக்டா பண்ணுது, இவங்களை ஏதாச்சும் குற்றம் சொல்லுன்ற ஒரே காரணத்தோடு தான் இவங்க எல்லாமே ஒரு டீமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இது நான் உண்மையான கேட்க வேண்டிய விஷயம். இது எல்லாருமே கேட்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்கம் என்ற ஊர்ல ஒரு பயங்கரமான வந்து கொல்லப்பட்டார்கள். யாருன்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட், அங்க போன டூரிஸ்டுகள். அங்க தமிழர்களும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து எல்லாருமே நடிகைகள்ல இருந்து எல்லாருமே வந்து இது விஷயமா வந்து பேசினாங்க. இது என்ன இப்படி நடந்திருக்கு, இது ஒன்றிய அரசு மேலதான் அது மிஸ்டேக், அவங்க தான் வந்து இது ஏத்துக்கணும், இந்த தப்பு ஒண்ணுதாகணும், அவங்க தான் வந்து இதுக்கு முன் வரணும், நாங்க தான் தப்பு பண்றோம் முன் வரணும்னு சொல்லிட்டு அவங்க தான் 100%. ஏன்னா அவங்களுக்கு சரி இன்டெலிஜென்ஸ் சரியில்லை, எல்லாம் அவங்க மேலதான் ஃபுல் ஃபால்ஸ், இது ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் போடவே இல்லை, நம்ம டிவிகே தலைவர் விஜய். ஏன்னு எனக்கு புரியல. ஏன் அவருக்கு ஒன்றும் சொல்லியா? அங்க பாதிக்கப்பட்ட அங்க இறந்த விஷயங்கள் 26 பேர் கொல்லப்பட்டாங்களா, விஜய்க்கு தெரியாதா? ஏன் உன்ன வந்து தெரியப்படுத்தலையா? அங்க தமிழர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, இதை பத்தி எதுனா பேசணும்னு சொல்லிட்டு தோணுச்சா? தோணலங்க. ஏகேவே போட்டாருங்க, ஏகேல இருந்து எல்லாமே போட்டாங்க. ஏன் விஜய் அவர்கள் போடல? இதெல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு வந்து இடி ரைடு வருவாங்கன்றது தெரியும். அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது. திமுகவை எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து விமர்சிக்கணுமோ அப்ப வந்து இவர் என்ன பண்ணுவார், டப்புன்னு வந்து ஒரு ட்வீட்டை போட்டுருவார். அதுவும் வந்து எந்த ஆதாரமும் இல்லை, சும்மா எதுனா ஒண்ணு திமுக எதிர்த்தாகணும் அவ்வளவுதாங்க, நான் திமுக வந்து எதிர்க்கணும் அவ்வளவுதான். இந்த ஒரு அஜெண்டா வச்சுதான் விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன் இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை? ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டாங்க அவருக்கு. ஏன்னா வெளி உலகம் நடக்கிறது தெரியாதுங்க அவருக்கு. ஃபுல்லா தெரிஞ்சது எல்லாமே சினிமா தான்.